ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான் நம்ம மார்க்கெட்டு. பட் இந்த கேப் அப் வந்து இனிஷியலாக நான் டெலிகிராம் சேனல்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இனிஷியலாக ஒரு சின்ன செல் ஆகலாம், செல் ஆகிட்டு கொஞ்சம் வந்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்றது தான். பட் ஒரு 1:20க்கு ஒரு பெரிய ஒரு செல்லிங் வந்து மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதோட டே லோவை உடச்சி மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக வந்து வீக்காகி வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். அங்கே ஒன்று ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நியர் வந்து 26,000 கிட்ட மார்க்கெட் வந்ததும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரிங்க, ஆக்சுவலாக சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ இதோட மேக்ஸ் பைனை மேனேஜ் பண்ணுறதுக்கு பட் இந்த எக்ஸ்பைரி காரணம் வந்து எனக்கு ரொம்ப தோணலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த 85,000 காலு புட்டு, அதாவது புட்டு ஹெவியாக வந்து காலையில் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் அது வந்து உடச்சிருக்காது. ஸோ அதனால தான் மார்க்கெட் ரொம்ப நேரமாக அப்சைட்லேயே ஆக்சுவலாக வந்து இருந்தது. ஸோ ஒன்ஸ் உடையவே அங்கேருந்து நிறைய புட்டெல்லாம் அன்வைண்ட் ஆகிட்டு, அந்த புட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவில் இருந்தது. ஸோ அது அன்வைண்ட் ஆகிட்டு அதோட வேல்யூ ரொம்ப பெருசாக வந்து மாறினதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேஸ்டடான டே ஒரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதிர்ஷ்டம் இல்லாத நாள் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு த்ரூ அவுட் டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்டு ஸ்டேபிளாக இருக்கும்போது, ஸோ ஓகே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கூட மேலே பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பட் கீழே உடையும் அப்படின்றது துளியும் கூட நினச்சி பார்க்கல. பட் இது வந்து உடஞ்சிருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னும் வந்து ஸ்கியூ வந்து அப்சைட் மாதிரி தாங்க தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நல்ல ஒரு பல்ஜ் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. வால்டலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. இந்த வால்டலிட்டி வந்து ஒரு 70-80% வந்து நான் அப்சைடு வந்து தான் போகும், இல்லை அப்சைடு தான் இவங்க வால்டலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து ஒரு 233 பாயிண்ட்டோ அண்ட் சென்செக்ஸ் வந்து 1022 பாயிண்ட்டோ இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் பியாண்ட் த 1000 அப்படின்ற ஒரு வேல்யூவில் இருக்குது. ஸோ ப்ரீமியத்தில் ஒரு பல்ஜ் இருக்குது. இதுக்கான காரணம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்தியா விக்ஸ் அகெயின் 11.8க்கு மேலே போயிடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் இல்லைனா வந்து மார்க்கெட்டில் வால்டலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இதோட அர்த்தம். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து முடியும் போது 107 ஸ்டாக் லாங் சைடும் 87 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போக தான் பார்க்குது. நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா லாங் இருக்கும். பட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷேடு, ஒரு 1:30 மணிக்கு ஒரு நல்ல செல்லிங் இருந்தது அப்படின்றதுனால இன்னியோட கெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இன்னியோட கெயின்ஸில் ஷார்ட் இருந்திருக்காது, பட் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டியோடைய டேட்டா வந்ததும் ஒரு கிளியரான ஒரு வியூ வரும். அதை நான் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டி தான் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ செவ்வாய்க்கிழமை வருது. 25,950 அட் த மணி வச்சுருக்கு. ஒரு 233 பாயிண்ட் மேலே கீழே வால்டலிட்டி இருக்கலாம். நேற்று ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வால்டலிட்டியாக இருந்தது. அதாவது மேலே போனால் உதைக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் மார்க்கெட்டை பெருசாக வந்து ஏற்ற விடலை, ஏற்றியும் மார்க்கெட்டை வந்து அடிச்சு விட்டாங்க அப்படின்றது தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா கேப் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கால் சைடில் நல்ல ஒரு ஹெட்ஜோட பொசிஷன் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. புட்டு ஹெவியாக செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த மண்ணில் கூட ஹெவியாக வந்து செல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இங்கே 17 லட்சம் கான்ட்ராக்ட்டு 26,200 அடித்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அங்கே போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக வந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா கூட நிஃப்டியோட இது காலையில் ஓப்பன் ஆகும்போது 253, பட் அதோட லோ 214 வந்தது. அகெயின் வந்து எண்ட் ஆஃப் ஓடியில் வால்டலிட்டி தொத்திக்கிட்டு ஒரு 233 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ அதோட கேம் கண்டிப்பாக நாளைக்கு வால்டலிட்டியாக எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ மேலே கீழே கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூவெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ பெரிய அளவு வந்து மாறுதல் இல்லை. பட் பார்க்கலாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டும், அங்கே பாயிண்ட்ஸ் வரட்டும். ஸோ நாளைக்கு நம்ம பொசிஷன் கொஞ்சம் மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இந்த எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்லோட் ஆகும். ஸோ இதோட விஷயத்தை நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸை பற்றி சொல்லி ஆகணும். நோட் பண்ண வேண்டியது, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதும் இதே 4% 5% இருந்தது. மார்க்கெட் கீழே இறங்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ
கிளியராக வந்து விஷயங்கள் தெரியலை அப்படின்றது தான். ஸோ பட் ஒரு 70லேருந்து 80% மார்க்கெட் வந்து உயரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஓஐ பார்த்தாலும் இல்லை ஸ்கியூ பார்த்தாலும் விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் மார்னிங் ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படி ஏறிக்கிட்டு இருந்தது. விச் மீன்ஸ் வந்து செல்லர்ஸ் தே ஆர் எக்ஸிட்டிங் த பொசிஷன் அப்படின்றது தான் கிளியராக பார்த்தேன். பட் எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் ஒரு 1:30 மணிக்கு மேலே ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் வந்து அக்ராஸ் வந்து இருந்தது. ஸோ ஐடி விழலை. ஒரே ஒரு விஷயம் சொன்னேன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங்கான விஷயம் தெரியும் ஓகேங்களா. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இன்ஃபியோட ரிசல்ட் வரும்போது இன்ஃபியோட ஸ்டாக் 1435 ரூபா, இன்றைக்கி அது 1550 ரூபா கிட்டத்தட்ட 115 ரூபா ஒரு 2-3 நாளில் ஏறி இருக்குது. அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஐடி தான் வந்து பிடிச்சி வச்சுருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து அக்ராஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருந்தது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 233க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 1022 பாயிண்ட் இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஸ்கியூ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டாப் சைட் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அண்ட் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. டெக்னிக்கலாக இன்றைக்கி பேசணும் அப்படின்னா வந்து மார்க்கெட் வீக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரெட்டான ஒரு கேண்டில் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் கேண்டில் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பிபி டைனமிக்கில் அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கெலாம் உடஞ்சி ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே முடிஞ்சு டே லோ கிட்ட முடிஞ்சிருக்கு. அகைன் அதை சொல்லி தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இப்படி சொல்ல போனால். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது விஷயங்கள் பெருசாக வந்து இல்லைங்க. மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கான்ட்ராக்டில் நல்ல ஒரு ஷேடு இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததை விட கொஞ்சம் முன்னும் இன்னுமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றதுனால பெருசாக வந்து விஷயங்கள் வந்து இதில் வந்து இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது பிசிஆரும் பார்க்கும்போது தொய்வு தான் இருக்குது. ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் அண்ட் மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் தொய்வு தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் பிசிஆர் நிஃப்டிலாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் பார்த்தேன். பட் வந்து எண்ட் ஆஃப் ஓடியில் அதுலேயுமே ஒரு தொய்வு இருக்குது. ஸோ இது வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் கான்ட்ராக்டோட விஷயங்கள் அப்படின்றதுனால பார்க்கலாங்க. மார்க்கெட் அந்த 26,000 கிட்ட கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். 26,000லேருந்து 26,200க்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலாம் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்குது. இதையும் பார்க்கலாம். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட் டு ரெட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இந்த ஒரு கேப் அப்பு அண்ட் எதுக்கு இந்த ஒரு செல்லிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு அதாவது பார்த்திங்கன்னா கொடுத்ததை எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இதை நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டிலிட்டி மாதிரி காட்டியிருந்தா கூட பெரிய விஷயம் இருந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது நிறைய கால் செல்லர்ஸ் தே ஆர் புக்கிங் த லாஸ் ஓகேங்களா. ஸோ மார்னிங் அப்படி ஆகும்போது புட்டை செல் பண்ணியிருப்பாங்க. அந்த புட்டை எத்தனை பேர் வச்சுருந்து கரையில் பெருசாக அது வேறு விஷயம். பட் கரைஞ்சிருந்து வெளியே போயிருந்தால் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு அடி விழுந்திருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு 2 மணி வரைக்கும் பெருசாக வந்து அதான் மதியானம் வரைக்குமே யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகாத வரைக்குமே புட்டில் கூட கரையிறதல் இல்லை ஓகேங்களா. அதனாலே என்னமோ தெரியல ஒரு சிம்பிள் வந்து ரொம்ப நேரமாகவே இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து ஜர்க் கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்றது வந்து கிளியராக இல்லை. பிகாஸ் மொத்த பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இரேஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு ஏறுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். மார்க்கெட் ஒரு 26,300 கூட சீக்கிரம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ டோட்டலாக சம்மரி இப்போது இந்த இவ்வளோ டேட்டா வச்சு பார்க்கும்போது வால்டிலிட்டி என்ன சொல்லுது, அதாவது விக்ஸ் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றது அதோட சைடில் இருந்தோம். அண்ட் ப்ரீமியம் இருக்குது, ப்ரீமியத்தில் ஒரு நல்ல ஒரு பல்ஜ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும்ல. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா வால்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு கோணத்தையும் அதோட பாயிண்ட்டையும் வந்து இங்கே சொல்லுது. ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் மார்க்கெட் ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு பாயிண்ட்டில் அந்த ஒரு சைடில் நிற்கிறேன். பட் இதனால் மார்க்கெட் நாளைக்கே ஏறிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே. ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே தான், பெருசாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் உஷாராக இருங்க. லாஸ்ட் வாரம் அப்படின்றதுனால பெருசாக ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்றது தான். பிசிஆர் பார்க்கும்போது ஓகே அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுங்கள், எல்லாம் டேட்டாவாக பேஸ் பண்ணின விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே தவறுகள் மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.